ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்தி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இந்த காலைவேளையில் நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் யாத்திராமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின கர்த்தர். பகலில மேகஸ்தம்பம், இரவில அக்கினி ஸ்தம்பம். பகலிலே மேகத்தூணாய், மேகமாய், வெயில் வராதபடி, வெயில் பாதிப்பு ஏற்படாதபடி காத்து கொண்டார். இரவிலே குளிர் அவர்களை பாதித்து விடாதபடி அக்னி ஸ்தம்பமாய் அவர் இருந்தார். அவர்களுக்கு முன் சென்றார். இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு காரியம் தோன்றும். அன்றைக்குதான் மேகஸ்தம்பம், அன்றைக்குதான் அக்னி ஸ்தம்பம், இன்றைக்கு அப்படி இல்லையே என்று நமக்கு தோன்றலாம். இல்லை, ஆண்டவர் இன்றைக்கும் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு தம்முடைய தயவையும் பிரியத்தையும் வைத்து நடத்துகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது, மறந்துவிட முடியாது. தெய்வ சமூகம் நமக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுதெல்லாம் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சிலர் நம்மை அற்பமாக எண்ணுவார்கள், அற்பமாக பேசுவார்கள், நம்மை குறித்து தீதாய் சொல்லுவார்கள், தீதாய் நம்மை குறித்து பேசுவார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் நாம் மௌனம் காக்க வேண்டும். அப்பொழுதெல்லாம் நாம் அமைதியாய் இருக்க வேண்டும். அப்பொழுதெல்லாம் நாம் சும்மா இருக்க வேண்டும். யுத்தம் கர்த்தருடையது. நமக்கு முன்பாக அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவர் நமக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி விடுவார். யார் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் அவர்களை கர்த்தர் நீதி செய்வார். அவர்தான் நீதி செய்வார். நாம் அவர்களுக்கு விரோதமாக எழும்பின் என்று நான் இப்படி செய்து விடுவேன், அப்படி செய்து விடுவேன் என்றெல்லாம் நாம் சொல்லலாம். ஆனால் நீதி செய்கிறது கர்த்தர். நாம் அமைதியாக இருந்தால் கர்த்தர் செய்வார். நாம் போராடினால் கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டோம். அவர் அமைதியாக இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாக எழும்பின் இருக்கிற ஜனங்கள், இந்த மேக சம்பவமும் அக்கினி சம்பவமும் வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்களை வழிநடத்தி வருவதற்கான காரணம் சத்துருக்கள் அவர்களை அணுக விடாதபடி, சத்துருக்கள் அவர்களை பின்தொடர விடாதபடி, சத்துருக்கள் அவர்களுக்கு விரோதமாக எழும்பாதபடி ஆண்டவர்களை வேலியடைத்து பாதுகாத்து வந்தார். தம்முடைய ஜனத்தை ஒரு தாய் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல, கழுகு தன் சேட்டைகளை விரித்து தன் குஞ்சுகளை சுமந்து வருவது போல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவு அழகாய் வழிநடத்தினார் என்று நாம் வேதத்தில் வாசித்தால் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அப்ப நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருடைய கிரியைகளை முறிந்தோடுவதற்குத்தான் இந்த வேலை. நாம் பல நேரங்களில் ஆண்டவரத்தில் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்போம். அவன் துன்மார்க்கமாய் இருக்கிறான், அவன் எனக்கு விரோதமாய் இதை செய்து விட்டான், எனக்கு விரோதமாய் அதை செய்து விட்டான், நீர் ஒன்றும் கேட்கவில்லை, நீர் ஒன்றும் செய்யவில்லை, அவன் நல்லா தானே இருக்கான், அவன் நாலு பேர் குடியை கெடுத்துட்டா அவன் நல்லா தானே இருக்கான், அவன் நல்லா தானே இருக்கான், அவன் நல்லா தானே இருக்கான். ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன தெரியுமா சொல்ற? நீ என்னைக்கு புலம்புறதை நிறுத்துறியோ அன்னைக்கு நான் அற்புதங்களை செய்வேன். நம்முடைய புலம்பல் பல நேரங்களில் தேவனுடைய நீதியை தடுக்கும். தேவன் செய்ய விரும்பினதை மாற்றி செய்ய வைக்கும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். காடை இல்லை, எங்களுக்கு கறி இல்லை, எங்களுக்கு மீன் இல்லை, எங்களுக்கு வெள்ளரிக்காய் இல்லை, வெள்ளைப்பூண்டு இல்லை, வெங்காயம் இல்லை, கீரை இல்லை, எங்கள் சட்டிகளில் அப்படியெல்லாம் வச்சு சாப்பிட்ட நாட்களை நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு என்ன கொடுத்தார்? மன்னாவை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, காடையை கொடுத்தார். இதெல்லாம் கொடுத்தும் நம்ம ஆட்கள் ஆண்டவரத்துல புலம்புகிறார். தேவனுக்கு விரோதமா இடமே நிற்கிறார். அதுதான் அவனுக்கு கர்த்தருக்கும் இடையில பெரிய பிளவை உண்டு பண்ணுச்சு. யுத்தம் வரும்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தருடைய யுத்தம் கர்த்தருடைய.
நாம சும்மா இருந்தா போதும், அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நாம் அவசரப்படக்கூடாது. நமக்கு ஒரு மனிதன் தீமை செய்யறானா, ஒரு மனிதன் நமக்கு குரோதமா எழும்பி நிற்கிறானா, நம்ம குரோதமா ஒரு ஒரு குரோதம் கொண்டு அப்படி நிற்கிறானா, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய சத்தியம் உண்டு. தாவீது இடத்துல கற்றுக்கொள்ளணும். தாவீதுக்கு விரோதமா சிமை, தாவீது ராஜா, அப்சலோம், தாவீது ராஜாவை தன் தகப்பனை மேற்கொண்டு தான் ராஜாவாக மாற வேண்டும் என்று திட்டம் போட்டு அந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றி அவன் ராஜ்யபாரத்தை பிடித்து விட்டு வருகிறான், அரண்மனைக்கு வருகிறான். இந்த செய்தி தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது தாவீது அரண்மனையிலிருந்து விலகி ஒலிவ மலைக்கு சென்று அங்கிருந்து அரணான பட்டணங்களுக்கு, அரணான பகுதிக்கு கடந்து செல்லுகிறான். போகிற வழியில சிமே என்கிற ஒருவன் தாவீதை தூஷிக்கிறான். என்ன தூஷிக்கிறான்? கெட்ட வார்த்தையை சொல்லி தூஷிக்கிறான். பெலியாளின் மகனே, இரத்த பிரியனே, அவனே இவனே என்று திட்டுகிறான். கல்லால் அடிக்கிறான், மன்னவாரி தூற்றுகிறான். தாவீதோடு கூட இருந்தவரெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள், படை வீரர்கள், ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய 30 பேர் அவனோடு கூட இருந்த மெய்காப்பாளர் இருந்து 30 படை தலைவர், முக்கியஸ்தர்கள் ஒரு 33 பேர், அதுல 30 பேர் ரொம்ப முக்கியம். ஒருத்தவெல்லாம் பட்டையை எடுத்தானா அப்படி வெட்டி அவன் கையில பட்டையை ஒட்டிக்கிச்சான். ஒருத்தவன் சிங்கத்தை அது வெறும் சிங்க கையால போய் கிழிச்சு தூக்கி போட்டிருக்கான். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகள் எல்லாம் தாவீதோடு கூட இருந்தார்கள். இந்த பராக்கிரமசாலிகளை ஒருத்தன் கேட்கிறான், ராஜாவே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த செத்த நான் இன்னும் கத்திட்டே வருது, ஒரே தட்டு தான், வாயை திறக்கம் பண்ணிடுறேன். தாவீது சொல்றான், அவன் தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். God permit him to spell words against David. தாவீதுக்கு விரோதமாய் அவன் பேசுவதற்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார். He got permission from the Lord so that he is doing. அதனால்தான் அவன் அப்படி செய்யறான். விட்டுருங்க. அந்த சிறுமையை கர்த்தர் பாப்பார். தாவீத அவன் தூஷிக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்ட அந்த தூஷணத்துக்கு நடுவில் தாவீது நடந்து போறானே, அதை கர்த்தர் பாப்பார், கர்த்தர் கேட்பார். கேட்டார்ல, தாவீது அப்சலோமை மேற்கொண்டு மீண்டும் வருகிறான். இந்த சிமையை கேள்விப்படுகிறார். முதல்ல போட்டை கொண்டு போய் வாசல் அந்த யோர்தான் நதியில போய் நிறுத்தி தாவீது அவனுடைய வேலையாட்களை இங்க வர்றதுக்கு உதவி செய்யறான். நல்ல புலவன் நடிக்கிறான். தாவீது அதை மனதில் வைத்து கொண்டார். அவருடைய படை வீரர்கள் இப்பயாவது இன்னைக்கு ராஜாவானு தெரியாத, ஒன்றும் செய்யாத. ஆனா தாவீதை போல மன அமைதியாய் கர்த்தருக்குள் திடப்படுத்த நமக்கு பழக்கம் வேணும். இந்த பழக்கம் இருந்துச்சுன்னா போதும், நம்முடைய சத்துருக்களை நாம் சுலபமாய் மேற்கொண்டுருவோம். இந்த பழக்கம் இல்லாதனாலதான் சத்துருக்களை பார்த்தா நமக்கு பயம். யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா பயம், நமக்கு விரோதமா எழும்பிட்டா பயம். நாம கர்த்தரோடு கூட இருந்தா, கர்த்தரோடு கூட நடந்தா அதை குறித்து பயப்படுவாங்க. ஏன்னா மேக சம்பவம், அக்னி சம்பவம் நமக்காக வைக்கப்பட்டது. தேவன் நம்மை வழிநடத்தும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். தீமைகளை அகற்றி போடும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அசுத்த வல்லமைகளை நிர்மூலமாக்கும்படி வைத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமா எவர் எழும்பினாலும் பயப்படாதீங்க. ஐயோ, ஒரு சமயம் ஒரு சகோதரி ஜெபிக்க வந்திருந்தார்கள். அந்த சகோதரி நல்ல ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதரி, நல்ல ஜெபிக்கக்கூடியவர். அவங்களுடைய தீர்க்க தரிசனங்கள், அவங்களுடைய 1ஆம் தேதி ஜனவரி 1 ஆராதனையில ஆவியானவர் அவங்களை கொண்டு பேசுகிறத அந்த சபை ரெக்கார்ட் பண்ணி அதை போட்டு அதை பிரிண்ட் பண்ணி அந்த சபையில ஜெபிப்பார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி
இருந்த ஒரு பெண். அந்த பெண்ணை கிட்ட ஜெபம் வந்திருந்தா. இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்படி அந்த பெண்ணு ஜெபம் வந்திருந்தப்ப அபிஷேகம் இல்லை, கிருபை இல்லை, வரங்கள் இல்லை, எல்லாம் முடக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்ணுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது அவள் அழுதாள், பயங்கரமாக அழுதாள். அவள் சொன்னா ஒரு காரியம் சொன்னா, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை அந்த சபையில் இவளை மையப்படுத்தி இவளை ரோட்ல போகும்போதெல்லாம் திட்டுவாராம் அந்த பாஸ்டர். ரொம்ப கேவலமா பேசுவாராம். அப்ப இவங்களுக்கு ஒரு எண்ணம், ஒரு குற்ற உணர்வுனா, நான் ஆண்டவருக்கு உண்மையா தானே இருக்கேன், ஏன் எனக்கு இதை கர்த்தர் அனுமதித்து, அதுவும் தேவ மனிதன் அந்த சபை போதுகிற எனக்கு குரோதமா எழும்பி பேசுகிறாரு என்றெல்லாம் வருத்தப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் சில காரியங்களை சொன்னார். அப்ப கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ரெனியூ பண்ணார், திரும்ப உயிர்ப்பித்தார். அவர்களுக்கு கர்த்தர் திரும்ப உயிர்ப்பித்து ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். அவங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட 28 வருஷத்துக்கு மேல இருக்கும் நான் அவளை பார்த்து. 28 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நடந்த சம்பவம். சமீபத்தில் நான் கேள்விப்பட்டேன், அவங்க ஒரு அரசாங்க டீச்சரா இருக்காங்க. அவங்க வீட்டுக்கார் ஒரு பெரிய அரசு துறை அதிகாரியாக இருக்கிறார். கர்த்தர் அவளை மேன்மைப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். அந்த அபிஷேகம் அவர்கள் சபைக்கு தூணாக இருக்கிறார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். இந்த அபிஷேகத்தின் வல்லமை கர்த்தர் ஒரு மனிதனுக்குள் கொடுத்து விட்டால், மற்றவர்கள் தூஷிக்கும் பொழுது, மற்றவர்கள் சொல்லும் பொழுது நாம் சோர்வடைந்து விடுகிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்குத்தான் கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறார். நீ சோர்வடைந்து நீ படுத்து கிடக்கிறாய், சோர்வடைந்து நீ விழுந்து கிடக்கிறாய், சோர்வடைந்து அவர்களே எனக்கு விரோதமா எழும்பி விட்டார்கள் என்று நினைக்கிறாய். எவர் எழும்பினாலும் பயப்படாதே, கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். அபிஷேகம் பண்ணினவர், அவர் நீதி செய்கிறார். உன் நீதி அவர் விளங்கப்படுகிற நாட்கள் வரும். அன்றைக்கு கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அதனால் அதுவரை கடங்கியிரு. தேவனுடைய சமூகத்தில் எதை குறித்தும் கவலைப்படாமல் அவருக்காக செய்ய வேண்டியது, அவருக்காக பணியாற்ற வேண்டியது தொடர்ந்து முன்னேறு. கர்த்தருடைய வலது கரம் உன்னோடு கூட இருப்பதை நீ காண்பாய். அது மாத்திரமல்ல, மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலும் வழிநடத்தின கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார், உன்னோடு பேசி இருக்கிறார். ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் பலத்த கிரியை உங்கள் மூலமாய் செய்ய அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். எவரை கொடுத்தும் பயப்படாதிருங்கள். எவர் சொல்லையும் நீங்க அது என்ன பலித்து விடுமோ என்று எண்ணாதிருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயிக்கும்படி நீங்கள் சும்மா இருங்கள். அவர் யுத்தம் பண்ணி வெற்றியை தருவார். ஆமேன், ஆமேன்.